அதுல ரொம்ப கேள்வியில உச்சத்துல போனது ஊற தண்ணினா என்னன்னாங்க. பெண்கள் பல பேர் நீராகாரனாங்க, நீச தண்ணினாங்க, பழங்கஞ்சினாங்க. அடிச்சார் நம்ம வின்சென்ட் சாராயம்னார். ஏன்னா நம்ம அது ஒரு வகையில ஊற தண்ணி தானே. அது ஊற தண்ணி என்ன, அது ஊற போட்டு தயாரிக்கிறதுனால ஊற தண்ணி, அதுலயே பல பேர் ஊறுறதுனாலயும் அது ஊற தண்ணி. ஊற தண்ணி. நீங்க போன வாரம் ஒரு 2 பேரு ஜிபிஎஸ் மேப் போட்டு 2 வீலர் எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போயிட்டான் சார். ஜிபிஎஸ் மேப்பை போட்டுட்டு கடலுக்குள்ள போயிட்டான். அங்க போய் வீலிங். கொஞ்ச நேரத்துல கடலோர காவல் படைக்கு போன் வந்து அங்க போய் முழுவனவனை தூக்கி கொண்டாந்து கரையேத்துனாங்க. தண்ணிக்குள்ள அவன் போனது தப்பு இல்லை, அவனுக்குள்ள தண்ணி போனதுதான் தப்பு. ரோட்ல போக வேண்டியவன் கடலுக்குள்ளெல்லாம் ஜிபிஎஸ் மேப்போட தென் லெஃப்ட் தென் ரைட் அப்படின்னா அவன் உள்ள போயிட்டான். நீங்க எனக்கு அந்த ஊற தண்ணி அவ்வளவு ஒன்றும் சாதாரணமானதல்ல. ஒரு ஊருக்கு வெள்ளம் வந்துச்சு, புயல் வந்துச்சு, அரசாங்கம் அறிவிச்சுது புயல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு கொடுத்தாங்க. நம்ப மாட்டீங்க, இதை மட்டும் சென்சார் பண்ணிடுங்க சார். ஆமாம், ஏன்னா அரசு ஊழியராக இருக்கிறேன். அப்புறம் ஊற தண்ணி விற்க வச்சிடாதீங்க. அது கொடுத்த வேகத்தில் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வாங்கின காசு கொடுத்த வேகத்தில் அப்படியே கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு சார். ஊற தண்ணி வழியா போயிடுச்சு. அதுல போனதுல கியூல நிக்கிற 2 பேர் பேசிக்கிறான். என்னன்னா, அவனுவ பேசிக்கிட்டது உனக்கு எப்படி தெரியுங்க? அதைய நாங்க நிக்கல, பேப்பர்ல வந்துச்சு. மாப்பிள்ள, அரசாங்கத்து காசு நமக்கு எதுக்கு, அரசாங்கத்துக்கே போயிருட்டும்டான்னு. அதுல ஒருத்தன் அந்த மப்புளையும் கவிதை சொன்னான் சார். மாப்பிள்ள அப்படி சொல்லாத, வெள்ளத்துல வந்த காசு வெள்ளத்திலேயே போட்டுமுடான்னு. அவன் சொல்றது என்னன்னா, தண்ணியில வந்த காசு தண்ணியிலேயே போட்டும்ட்டான். நீங்க எனக்கு நேரம் ஆக ஆக மதியம் நல்ல கனமான சாப்பாடு. எனக்கு என்னமோ இந்த சோபா கொடுத்துருக்கிறதே உட்கார கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. நல்ல வசதியா ஆடப்படலா சாய நல்ல ஃபேனை போட்டுவிட்டு தூங்குறதுக்கிட்டே கொடுத்த மாதிரி இருக்கு. ஆனா ஒன்று சொல்றேன், நான் பேச்ச ரொம்ப வேகமாலாம் பேசாததுக்கு காரணம், ஒருபோதும் உங்க தூக்கத்துக்கு நான் இடையூறா இருக்க மாட்டேன். அதே மாதிரி உங்க தூக்கத்துக்கு நான் இடையூறா இருக்காத மாதிரி என் பேச்சுக்கு உங்க குரட்டை இடையூறா இருக்கக்கூடாது. நீங்க தூங்கலாம், ஏன்னா நான் யாருடைய தூக்கத்துக்கு இடையூறா இருக்க மாட்டேன். ஏன்னா ஒரு கல்லூரி பேராசிரியர், அவர் அப்பப்ப பட்டிமன்றத்துக்கு போவாரு. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவர் சொன்னாரு, தன்னுடைய சக பேராசிரியர்கிட்ட சொன்னாரு, நான் என்னையா பாவம் பண்ணேன், எனக்கு ஹார்ட் அட்டாக் வரலாமா? பயலுகளுக்கு படிச்சு வகுப்புல பாடம் நடத்துறேன், ராத்திரியில ஊரா போய் பட்டிமன்றம் பேசுறேன், நான் என்ன பாவம் பண்ணேன்னார். அவர் சொன்னாரு, இதை விட பாவம் இருக்கா ஐயா, இதை விட பாவம் இருக்கான்னு. என்னையா பண்ணேன்? ஏன்யா, அவன் ஊர்ல 10 மணி 11 மணிக்குன்னு தூங்க போற நேரத்துல பட்டிமன்றம் போட்டு தூக்கத்தை கெடுத்து அவனை பேச்ச கேட்க வர்ற, தூங்க போற நேரத்துல தூக்கத்தை கெடுத்து கருத்தை சொல்ற, காலேஜில் படிக்க வர்றவனை படிக்க வைக்கிற இடத்துல தூங்க வைக்கிற, தூங்க போறவனை கெடுத்து கேட்க வைக்கிற, கேட்க வந்தவனை தூங்க வைக்கிற, இதை விட பாவம் என்னடா இருக்குன்னார். அதனால அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். அதனால நீங்க நல்லா தூங்கலாம். நெல்லை ஜெயந்தா ஐயா சொன்னார்கள், யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்று எம்ஜிஆர் நினைப்பார். ஆனால் அவர் ஜெயந்தா பேச்சை கேட்டால் எம்ஜிஆரும் பசியோடு பேச்சை கேட்கலாம் அப்படின்னு ஒரு அருமையா பேசினாரு. நீங்க எம்ஜிஆர் மறைவு அந்த நேரத்துல
தென்கட்சி கோ சுவாமிநாதன் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இங்க அரியலூர் பக்கத்துல தென்கட்சி மடம்ங்கிற ஊர்ல பிறந்தவர். அவர் சென்னை வானொலி நிலையத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கிறார். அவர் விண்ணப்பிச்சதை பார்த்துட்டு அந்த இன்டர்வியூ போர்டுல இருந்தவங்களாம், சார் என்ன சார் பிஎஸ்சி அக்ரி பண்ணியிருக்கீங்க, நீங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு போலாமே, என்ன சார் வானொலி நிலையத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் காலத்துல பிஎஸ்சி அக்ரிலாம் பெரிய விஷயம். உடனே இவர் இன்டர்வியூக்கு போனவர், ஏன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகல, அக்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏன் போகலன்னு இவர் இன்டர்வியூக்கு போனவர், அங்க போனா வேலை பார்க்கணும். வேலை பார்க்கணுமா? அப்ப இங்க ரேடியோ ஸ்டேஷன் வந்தா பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டா, யூ ஆர் அப்பாயிண்டட்ன்ட்டாங்க. ஏன்னா வேலையே பேசுறதுக்கு தானே, பேசுறதுக்கு தான். அவர் சேர்ந்து ஒரு கொஞ்ச நாள்ல எம்ஜிஆர் மறைஞ்சிட்டார். அவர் சேர்ந்ததுனால மறையல, இயல்பா மறைஞ்சிட்டார். உடனே அவர் பேசிக்கிட்டே இருக்கலாமே அப்படின்னுட்டு எம்ஜிஆர் மறைந்த உடனே அந்த இறுதி ஊர்வலத்தை யாரு அறிவிக்கிறது, அந்த இதை செய்யறது, அந்த மரண அறிவிப்பு யாரு செய்யறது அப்படின்னா அது வழக்கம் போல என்ன, யாரு ஐயோ நானா நானா அப்படின்ட்டு எல்லாம் பயந்துட்டாங்க. ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறேன்னு போன வாரம் வந்தார்ல, அவரை கூப்பிடுங்க, அவரை அறிவிச்சிடலான்ட்டாங்க. சரின்னு அவர் ஏதுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எல்லை வகுத்துட்டாங்க. இதிலிருந்து ஊர்வலம் இது வரைக்கும் நீங்க வர்ணனை செய்யணும், அதிலிருந்து அது வரைக்கும் அவர் வர்ணனை செய்யணும் அப்படின்னுட்டு ஊர்வலம் கீழே போகுதுன்னா அங்க உயரமான கட்டடம் எதுவோ அதுல ஏத்தி உட்கார வச்சிருவாங்க அவரை. நீங்க பார்த்து சொல்லணும்னு. கடைசியா அவரை அந்த குழியில இறக்கிறப்ப இருக்கிற இடத்துல தென்கட்சியார வச்சுட்டாங்க. உடனே அவரும் அருமையா எல்லாம் செய்துட்டார், நல்லா எல்லாம் இதுனாரு. மறுநாள் எப்பவுமே ரிவ்யூ மீட்டிங் ஒன்று வைப்பாங்க ரேடியோ ஸ்டேஷன்ல, நேற்று நடந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்னு. அப்ப எல்லாரும் சார் தென்கட்சி சுவாமிநாதன் ஆடாடாடாடா எவ்வளவோ பேர் வர்ணனை செஞ்சாங்க, கடைசியா அவரை குழியில இறக்கும் போது நீங்க சொன்ன அந்த வார்த்தை இருக்க, தமிழ்நாடே கண்ணீர்ல மூழ்கிருச்சு சார். அடாடா, எப்போதும் இதயம் இடப்பக்கத்தில் தான் இருக்கும். அண்ணா இதய கனி என்று எம்ஜிஆரை சொன்னார். அதனால் அண்ணாவின் சமாதிக்கு இடப்பக்கத்திலேயே அந்த இதயக்கனியை வைத்திருக்கிறார்கள். பெரும்பாலும் நிலத்திலிருந்துதான் தங்கத்தை வெட்டி எடுப்பார்கள். ஆனால் ஒரு தங்கம் இப்போது நிலத்துக்குள் போகிறது. அடாடா நீங்க சொல்லல, அடாடா அந்த கரகரத்த குரல்ல கண்ணீர் விட்டுட்டோம்யா, நீங்க என்ன சொல்றீங்கன்னாங்க. தென்கட்சியார் சொன்னாரு, ஏன் சொல்ல மாட்டீங்க, என்னை என்னைக்கு மேலே ஏத்துனீங்க, ஊர்வலம் வர்றது நீங்க முத நாளே மேலே ஏத்திட்டீங்க, ஒரு மாடியில ஏத்துனீங்க, மறுநாள் காலையில ஊர்வலம் வருது, தண்ணி குடிச்சியா, தண்ணி இருக்குதா, சோறு தின்னியா, ஏதேனும் தூங்குனியா, யாரேன்னு கேட்டீங்களாயா? நல்ல வேலை ஏத்தி விட்ட நீங்க அடுத்த நாள் வரைக்கும் ஆளை காணோம். மத்தியானம் ஆயிடுச்சு, எனக்கு உதடு ஒட்டிருச்சு, நாக்கெல்லாம் உள்ள இழுத்துருச்சு, உங்களுக்கு கரகரப்பான குரலாயாது, என்னால பேச முடியலையா, நடுங்கி போனேன், அதுல கண்ணீர்ல நான் முழுகியிருப்பேன்னார். நீங்க அந்த தென்கட்சியாரை குற்றாலத்துக்கு நண்பர் ஒருத்தர் கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போனவர் என்ன சொன்னாரு, தென்கட்சி இந்த அருவி இருக்குல்ல, இந்த உயரம் இருக்குல்ல, இந்த உயரத்துல இருந்து நீங்க குளிக்கணும், நான் பார்க்கணும் அப்படின்னாராம். அவர் சொன்னாராம், நல்லது, நான் அந்த உயரத்துல இருந்து குளிச்சேன்னு வச்சுக்க, நீ என் வீட்டுக்கு ஒரு தகவல் சொல்ல வேண்டி வரும்னாராம். ஏன்னா ஒரு வானொலியில இன்று ஒரு தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கிறவர், என் வீட்டுக்கு நீ ஒரு தகவல் சொல்ல வேண்டி வரும், பரவாயில்லையா அப்படின்னாராம். நீங்க ஆகச்சிறந்த வாழ்க்கை எது அப்படின்னு என்னை கேட்டால் எது வாழ்க்கைனா, 2019 எல்லாருக்குமே ஒரு ஆசை இருந்துச்சு சார், அது ஒண்ணு தப்பு இல்லை, நாம நல்ல வசதியோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் 2019. 2020 ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். 2021
உசுரோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா கொரோனா 60 லட்சம் பேரை காவு வாங்கிருச்சு. கொரோனாவுக்கு தப்பிச்சு நாம் இருந்தோம்ல, அதுவே பெரிய கொடுப்பினை தான். எது வாழ்க்கை அப்படின்னு கேட்டா ஒருத்தர் சொன்னான், என்னென்னவாவோ ஆவலான்னு நினைக்கிற குழந்தை பருவத்தில் தொடங்கி, என்னவென்னவாளாமோ ஆவலான்னு நினைக்கிற குழந்தை பருவத்தில் தொடங்கி பேசாம குழந்தையாவே இருந்திருக்கலாமோ என்று நினைக்கிற முதுமை பருவத்தில் முடிவதுதான் வாழ்க்கை அப்படின்னா. ஆமா சார், நீங்க உண்மையான ஞானி யாரு தெரியுமா? குழந்தைங்க தான் சார், குழந்தைங்க தான். ஆனா நான் பேச வரும்போது விரட்டி விட்டீங்க. அது ஒரு சமூகத்துக்கு நல்லதுதான், ஒரு விதத்துல அது நல்லதுதான். ஏன் தெரியுமா? ஒரே அரங்கத்துல நிறைய குழந்தைகள் இருக்கக்கூடாது, பாதி குழந்தைகள் அனுப்பிட்டு மீதி குழந்தைகளை வச்சுட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த குழந்தைகள் தான் ஞானிகள். ஏன்னா அவர்கள் தான் எப்போதும் நிகழ்காலத்தில் வாழுகிறவர்கள். இந்த பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் எய்ம் இப்பெல்லாம் போட்டு பண்றான் பாருங்க, இதெல்லாம் குழந்தைகளுக்கு இருக்காது. ஒரு விதத்துல அவர்கள் நிம்மதியாக வாழுவதற்கு அதுதான் காரணம். எப்பவுமே குழந்தைகள் முகம் அழகா இருக்கும் சார். நாம கூட குழந்தையில நல்லா தான் இருந்திருப்போம், நாம கூட குழந்தைகள்ல அழகாத்தான் இருந்திருப்போம். இப்படி சொல்லும் போதே பல பேர் ஆமா சார் அப்படின்னா ஏன்னா ஆனா நம்ம அழகா இருக்கமோ இல்லையோ, இந்த மூஞ்ச கூட பார்த்துட்டு இந்த சளி மூக்க கூட கிளி மூக்குன்னு கொஞ்சின ஒரு பெரிய பாதையை அம்மாதான் சார், அம்மாதான். இந்த மூக்க கூட கிளி மூக்குன்னு கொஞ்சிட்டு இந்த முகத்துக்கெல்லாம் யாரேன்னு திஷ்டி போட்டு வைப்பாங்களா சார்? ஆனா இந்த முகத்துக்கும் ஒரு திஷ்டி போட்டு வச்ச நம்முடைய பெரிய ரசிகை யாருன்னா அம்மாதான். இன்னைக்கு மேடைய கூப்பிட்டு கோவிந்தசாமி சார் நீங்க வரணும் சார் அப்படின்னாரு. பேசுறோம். ஆனா நான் இப்படி சொல்வதுண்டு, இந்த உலகத்துல பேசுனா இப்ப இந்த சக்கரை பொங்கல் ரசம் தமிழ்நாடு முழுக்க போயிடுச்சு. பல பேர் ரசம் வச்சிங்களா அப்படிங்கிறான். நீங்க ரசம் வச்சிங்களாங்கிறது கூட இல்ல. ஒருத்தன் ஒரு நாள் பேப்பர்ல குடித்து விட்டு வந்த கணவன் தலையில் கொதிக்கும் ரசத்தை ஊத்திய மனைவி அப்படின்னு தலைப்பு செய்திய. குடித்து விட்டு வந்த அதனால இனிமேல் அப்படி ஊத்திராதீங்க. ஏன்னா ஊரத்தண்ணின்னு சொல்லும் போதே எனக்கு ரசம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது சார். நீங்க கொதிக்கும் தலையில் கொதிக்கு ரசத்தை ஊத்திய மனைவி அப்படின்னா அப்பதான் சில பேர் வீட்டுல எங்க இன்னைக்கு ரசம் வைக்கட்டுமா அப்படின்னு அவன் வயிற்றுல புளிய கரைப்பான். ஏயா ஐயோ சாமி, அது வேற. ரசத்தை தட்டி போட்டு வைக்கட்டுமா நசுக்கி வைக்கட்டுமான்னு அவன் ஐயோ தலை முக்கியம்தான். நீங்க இந்த உலகத்துல ஆகச்சிறந்த கொடுப்பினை எது என்றால் என்னை கேட்டால் குழந்தை பருவம் மட்டும்தான். ஏன்னா ஆனா இப்ப அன்றும் இன்றும் அப்படின்னு தலைப்பு தந்தார் ஐயா கோவிந்தசாமி ஐயா. நீங்க குழந்தை பருவத்துல இருக்கிறப்ப கிடைக்கிற சுகம் இருக்க ஒரு விதத்துல சொர்க்கமே அப்பதான். ஏன்னா சார் அவன் தான் சொல்லிப்பான். 2 பேர் ஒரு 2 பையலுக பேசிக்கிட்டான் சார். 2வது படிக்கிற 2 பேர் பேசிக்கிட்டான். டேய் இந்த உலகம் அழிஞ்சிரணும்டான்னா 2 வயசுல சார் அவன் வயிறெறிஞ்சி மண்ணள்ளி தூத்துற மாதிரி இந்த உலகம் அழிஞ்சிரணும்டான்னா. இன்னொருத்த சொன்னான், ஏண்டா அப்படிலாம் சொல்றான்னா, ஏண்டா ஹோம்ஒர்க்குன்னு கொடுத்து கொள்றானுங்களேடா. அடைய அவளை அழிச்சுட்டே நம்ம பாவை மனுங்களெல்லாம் சும்மா விடாதரா, அழிஞ்சிடணும்டான்னா. அவன் சொன்னான், அப்படிலாம் சொல்லாதரா. பின் என்னடா உனக்கு மட்டும் ஹோம்ஒர்க் இல்லையான்னா. அப்படி இல்லடா, ஆனதோட ஆச்சு, 2nd ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம், அழிஞ்சிட்டா மறுபடியும் ப்ரீகேஜில சேர்த்துருவானுங்கடா. அதோட 2வது அவன் நோக்க என்னன்னா அழியறது கூட அவனுக்கு சரி சார், அழிஞ்சிட்டா மறுபடியும் ப்ரீகேஜில இருந்து ஹோம்ஒர்க் செய்யணுமே
அப்படிங்கிற ஒரு வேதனை தான் அவனுக்கு. நீங்க இந்த பிள்ளைகளை நாம பிள்ளைகளாவே இருக்க உடல சார், உடல. என்ன கேட்டா இப்படி சின்ன வயசுல இப்ப ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு வியாதி வருதுங்கிறான் சார் உலக. நீங்க வெளிநாடுகள்ல எல்லாம் அழுகை மையம்னு ஒண்ணு இருக்கு, அழுகை மையம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சார். அவங்க மனசுல ரொம்ப பாரமா இருந்தா போய் அங்க மணிக்கணக்கில் ஓங்கி அழுதுட்டு வரலாம். விருப்பம் போல போகும்போது கர்ச்சீஃப் வச்சிருப்பாங்க, டிஷ்யூ பேப்பர் வச்சிருப்பாங்க, அப்புறம் கைக்குட்டை கர்ச்சீஃப் வச்சிருப்பாங்க, டிஷ்யூ பேப்பர் வச்சிருப்பாங்க, பெரிய துணி வச்சிருப்பாங்க, ஷால் வச்சிருப்பாங்க. சில பேர் ஜமுக்காலம் போர்வி கூட எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா அவன் அழுகையெல்லாம் இருக்க. அங்க போய் அழுது தீத்துட்டு அப்பா அப்படின்னு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி வெளியே வருவான். ஃபீஸ் அவ்வளவு டாலராம் சார், அவ்வளவு டாலராம். போய் அழுதுட்டு வர்றதுக்கு அந்த நாட்டுல கிரையிங் சென்டர்னு இருக்கு. அவ்வளவு அவன் அழுகைக்கு ஏத்த மாதிரி துணி எடுத்துட்டு போவான். இந்த செய்தியை நான் படிச்ச உடனே நான் நினைச்சேன் சார், நம்ம ஆளுவ இப்பதான்டா நீங்க கிரையிங் சென்டர் கொண்டு வந்திருக்கீங்க. எங்க நாட்டுல யாரேனும் செத்து போயிட்டா அவன் வீட்டுல ஓசியா போய் ஒப்பாரி வச்சுட்டு ஒன்னு அழுதுட்டு கடைசீட்டுல சொந்த முந்தானையில தொடச்சுக்கிட்டு அப்பாடா அப்படின்னு வெளியே வர எங்காலு கண்டுபிடிச்ச கிரையிங் சென்டர் இளவூடுதான்டா, இளவூடுதான். நீங்க போய் அழுவுறதும் கூட உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டுப்புற பாட்டு தான். ஒரு அம்மா 2 பேர் போயிருக்காங்க. போயிட்டு அந்த அம்மா அந்த ஒப்பாரி பாட்டோட ஒப்பாரி பாட்டா, பந்தலில பாவக்கா தொங்குதடி தொங்குதடின்னு இருக்கா. இன்னொருத்தி போவையில பாத்துக்கலாம் போவையில பாத்துக்கலாம், பந்தலில பாவக்கா தொங்குதடி தொங்குதடி அப்படின்னு இருக்கா. நீங்க அதோட அதாவே ஒப்பாரியோட ஒப்பாரியாவே அப்படி போவையில பாத்துக்கலாம் போவையில பாத்துக்கலாம்னா இது இளவூட்டுக்கு அறி கேட்டுருச்சு. அது விதைக்கல்லோ விட்டுருக்கு விதைக்கல்லோ விட்டுருக்குன்ட்டான். நீங்க தாலாட்டு காலையில பாடுனாங்க. தாலாட்டுக்குள்ள அதுல கூட ஒரு செய்தி என்னன்னா, ஆரும் அடிக்க இல்ல ஐவிரலும் தீண்டவில்லை அப்படின்னா அந்த பாட்டு வரும். மாமே அடிச்சானோ மல்லிகைப்பு செண்டாலே அப்படிங்கிற பாட்டுல ஆரும் அடிக்கவில்லை, அப்படியே மனைவி தாளாட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்மாளு ஆரும் அடிக்கவில்லை ஐவிரலும் தீண்டவில்லை, அவன் தானா அழுவுறான், தம்பி துணை வேணும்னு. நம்மாளு தாளாட்லயும் ஒரு அப்ளிகேஷன் போடுறான் பார்த்தீங்களா, அதுதான் சார் நம்மால். நீங்க குடும்பத்துல கண்ணதாசனை பத்தி ஐயா சொன்னாங்க. கண்ணதாசனுக்கு 14 பிள்ளைகள் சார். ஏன்னா கண்ணதாசன் எதுலயுமே கொஞ்சம் குறை மிச்சம் மீதியெல்லாம் வச்சதில்லை. கல்யாணமே 3 பொண்ணு, அறிவிக்கப்பட்டது 3. அவங்க அம்மா கூட்டிக்கிட்டு போய் பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காங்க. பொண்ணு பார்த்துருக்காங்க. பொண்ணு பார்த்துட்டு என்னடா தம்பி இந்த பார்த்த பொண்ணுல எந்த பொண்ணுடா பிடிச்சிருக்குனார். வஞ்சகம் இல்லாம சொன்னாரு, எல்லா பொண்ணுமே எனக்கு பிடிச்சிருக்குமான்ட்டார். அப்படிலாம் பண்ணக்கூடாதுரா சாமி அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவரு 8வது பிள்ளையா பிறந்தவரு. 14 குழந்தைகள், வஞ்சகம் இல்லாம 14 குழந்தைகள். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கூட பேசுறதுக்கு இலக்கிய கூடத்துக்கு போயிருக்காரு. அங்கிருந்து ஒரு பையன் வந்து எப்பா அப்படின்னு இருக்கான். நீ எங்கடா இங்க வந்தன்னார். எப்பா நான் இங்கதான்பா படிக்கிறேன். சரி சரி போடா அப்படின்ட்டார். அவரு 14 பிள்ளையில எந்த பிள்ளை எங்க படிக்கிறான்னு எப்படி சார் தெரியும்? அவரு ஜவுளி கடைக்கு போனாருன்னா சார் சட்டை எடுங்க சார் அப்படிம்பாரு. ஜவுளி கடைக்காரசி என்ன சார் கேட்பான், என்ன சார் சைஸும்பார். கண்ணதாசன் சொல்லுவாரு, உங்க கடையில இருக்கிற எல்லா சைஸ்லயும் ஒவ்வொன்று கொடுத்துருங்க. நம்ம வீட்டுல எல்லா சைஸ்லயுமே பையன் இருக்கான். ஒருத்தனுக்கு 10 அடுத்தவனுக்கு கொடுத்துருவான். அவனுக்கு கூட இருந்துச்சுன்னா அண்ணன் போட்டுப்பான். எல்லா சைஸ்லயுமே நம்ம வீட்டுல ஆளுங்க இருக்கானுவ அப்படிம்பாரு. கண்ணதாசன் வெளிப்படையா சொன்னாரு, இந்த உலகம் இந்த இந்திய நாடு ஒற்றுமையா வாழணுங்கிறது எப்படின்னா என் வீட்டை பார்த்து கத்துங்கடாம்பார். சகோதர பாசம் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னா என்னன்னு
என் வீட்டை பார்த்து கத்துக்குங்க அப்படிம்பார். எப்படின்னா, எங்க பையனுக தான் ஒருத்தன் ஃபெயில் ஆயிட்டான்னா தம்பி பாஸ் ஆகி வர்ற வரைக்கும் அதே கிளாஸ்ல தங்கி ஃபெயில் ஆகி சேர்ந்து போவானுவ. இதை விட என்னையா சகோதர பாசத்தை சொல்லிடுவீங்க அப்படிம்பாரு. சொன்னது மட்டும் இல்ல சார், பாஸா ஃபெயிலான்னு போடுவாங்க எங்க காலத்துல எல்லாம். ரிசல்ட் அப்படி பிளாக் போர்டுல எழுதி ஒட்டுவாங்க, தேர்ச்சி பெறாத ஒரு பட்டியல் அப்படி. கண்ணதாசன் அந்த ரிசல்ட் வர்ற அன்னைக்கு எல்லா பயல்களுக்கும் ஒரு 100 ரூபா கொடுப்பாரு சார். பாஸ் ஆன பயல்களுக்கெல்லாம் 100 ரூபா கொடுப்பாரு. ஃபெயில் ஆனவனுக்கு 200 ரூபா கொடுப்பார். மற்றவன்லாம் இப்படின்னா ஃபெயில் ஆயிருக்கலாம், 200 ரூபா கொடுக்குறாரு அப்படின்னா, எப்பா என்னப்பா நாங்கள் பாஸ் ஆகிட்டோம் 100 ரூபா கொடுக்குற, ஃபெயில் ஆனவனுக்கு 200. டே நீ பாஸ் ஆகிட்டங்கிற சந்தோஷம் உனக்கு இருக்கு, கூட 100 ரூபா இருக்கு. அவன் ஃபெயில் ஆயிட்டான், அவனுக்கு இன்னொரு 100 ரூபா கொடுத்தா சந்தோஷம் விடாம்பார். ஆனா வரலாறு இப்படி சொல்கிறது, பாஸ் ஆகி அவர்கிட்ட 100 ரூபா வாங்கினவனை விட ஃபெயில் ஆகி 200 ரூபா வாங்கினவன் தான் இன்னைக்கு டாக்டரா இருக்கிறான். கண்ணதாசனுடைய பையன். நீங்க கவிஞர் முத்துக்குமார், நான் முத்துக்குமார் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவுன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார் சார். வாய்ப்பு இருந்தா படிங்க. மழை பெய்யாத காலங்களிலும் மஞ்சள் குடைபிடித்து வரும் சுகந்தி டீச்சர், அது வேற ஏதோ டீச்சரை போட்டாரு, எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். மழை பெய்யாத காலங்களிலும் மஞ்சள் குடைபிடித்து வந்த சுகந்தி டீச்சர் வகுப்புக்கு வந்த முதல் நாளே கேட்டார், யாருக்கெல்லாம் என்னவாக ஆசை என்று. முதல் பெஞ்சை யாருக்குமே விட்டுத்தராத கவிதாவும் வனிதாவும் கோரஸாக சொன்னார்கள், டாக்டராக என்று. அந்த கவிதா இன்று கக்கத்தில் ஒரு குழந்தையோடு ரேஷன் கடை வாசலில் நிற்கிறார். வனிதா பிள்ளையை ஸ்கூல் வேனுக்கு அனுப்பிவிட்டு அவசரத்தில் கொண்டையில் செருகிய சீப்போடு போய்க் கொண்டிருக்கிறார். எங்க அப்பாவின் இரும்பு கடைக்கு உதவியாளனாய் இருப்பேன் என்று சொல்லி வகுப்பில் எல்லோருடைய சிரிப்புக்கும் ஆளான ராஜேஷ் இன்று நியூ ஜெர்சியில் டாக்டராக இருக்கிறான். நான் பொறியாளர் ஆவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ், பொறியாளர் ஆவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் பள்ளிக்கூடத்தை பாதியிலேயே மட்டம் தட்டிவிட்டு காஞ்சிபுரத்தில் தறி நெய்து கொண்டிருக்கிறான். நான் ஆகாய விமானம் ஓட்டுவேன் என்று அப்போதே எங்களை அண்ணாந்து பார்க்க வைத்த அகஸ்டின் பாபு டிஎன்பிஎஸ்சி தேர்வெழுதி ஜூனியர் அசிஸ்டண்டாக இருக்கிறான். அணு விஞ்ஞானி ஆவேன் என்று சொன்ன நான் சினிமாவுக்கு பாட்டு எழுதி கொண்டிருக்கிறேன். இப்படி எல்லோரும் இருக்க நான் வாத்தியார் ஆவேன் என்று சொன்ன ராஜேஷ் நாங்கள் படித்த அதே பள்ளியில் இன்று ஆசிரியராக இருக்கிறான். விடுமுறையில் ஊருக்கு போன நான் ராஜேஷிடம் பார்த்து, மாப்பிள்ள நினைச்சபடி வேலை கிடைச்சிருக்கு, என்னடா என்றேன். கரும்பலகையில் சாக்பீஸால் உழுத புழுதியை ஊதிவிட்டு மாப்பிள்ள சொன்னான், மச்சான் நான் ஒருபோதும் என் பிள்ளைகளிடம் கேட்பதில்லை யார் என்னவாக போகிறீர்கள் என்று கேட்பதில்லை என்று சொன்னான். நீங்க வாழ்க்கை அடிக்கிற சூறை காற்று யாரை எந்த இடத்தில் வேண்டுமானாலும் கொண்டு போய் வைக்கலாம், ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு தாக்கு பிடிக்க வைக்கிறது இது போன்ற வகுப்பறைகள் தான், இது போன்ற நிகழ்வுகள் தான். மறந்துடாதீங்க. நீங்க உலகத்துல ஆகச்சிறந்த வெற்றி எது என்று கேட்டால் வகுப்பறைகளை விட வாழ்க்கை பாடம் கற்றுக் கொடுப்பதில் தான் பிள்ளைகள் எந்த சூழலுக்கும் தாக்கு பிடித்து நிற்கும். நீங்க எனக்கு என்னவோ ஒரு பயம் என்னன்னா, இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே நாம் மிரட்டுகிறோமோ என்று எனக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கு. ஏன்னா இப்ப மார்கழி மாசம், இந்த தை மாசம் வந்துருச்சு. 2 கழுதைகள் பேசிக்கொண்டன.
என்னன்னா, ஒரு கழுதை சொல்லுச்சு, எப்படி இருக்க அப்படின்னுச்சு. ஹாய், நல்லா இருக்கேன் அப்படின்னுச்சு. என்னன்னா, ஒரு கழுதை குயவன் வீட்டுல வேலை பார்க்கிற கழுதை. ஒரு கழுதை, குயவன் வீடுனா தெரியும், மண்பாண்ட செய்யறவன். ஒரு கழுதை துணி வெளுக்கிறவர் வீட்டுல வேலை பார்க்கிற கழுதை. ரெண்டு சந்திச்சு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். அப்புறம் வேலையில எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கு அப்படின்னுச்சு. இந்த குயவன் வீட்டுல இருக்கிற கழுதை சொல்லிச்சு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வருஷத்துல 2 மாசம்தான் வேலை. இந்த கார்த்தி மாசம் விளக்கு செய்வாங்கல்ல, அதுக்கு குளத்துல இருந்து மண்ணு சுமந்துக்கிட்டு வரணும். அப்புறம் தை மாசம் பொங்க பானை செய்யறதுக்கு குளத்துல இருந்து மண் சுமந்துட்டு வரணும். 2 மாசம் தான் வேலை. 2 மாசம் மண் சுமந்துட்டோன்னா வருஷம் முழுக்க மீதி ஃப்ரீ. அப்பா நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதலாளி நல்லா வச்சுக்கிறாரு அப்படின்னு. உனக்கு ஐயோ, தினந்தோறும் வருஷம் 365 நாளும் அழுக்கு துணியை சுமந்துக்கிட்டு குளத்துக்கு போறேன், சாயந்தரம் துவைச்ச துணியை தூக்கிட்டு வீட்டுக்கு வரேன். 365 நாள் வேலை. மழை பெஞ்சாலும் வேலை, வெயில் அடிச்சாலும் வேலை. இது சொல்லிச்சு, வேணுமா அவர்கிட்ட ரிசைன் பண்ணிட்டு நம்ம கம்பெனியில வந்து ஜாயின் பண்ணிக்க. நான் வேணுமா ரெக்கமெண்ட் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை. ஒரு லெட்டர் கொடுத்தோன்னா எங்க முதலாளி சேர்த்துப்பாரு, நம்ம 2 பேரும் ஒன்னாவே சந்தோஷமா இருக்கலாம்னுச்சு. இல்ல வேண்டாம் விடு, அட கஷ்டமா இருக்குங்கிற, அப்புறம் வந்துட வேண்டியதானே அப்படின்னுச்சு. இல்ல அப்படின்னுச்சு. அப்புறம் ஏன்? அப்புறம் இருக்கட்டும், இந்த 12th ரிசல்ட் வர்ற வரைக்கும் பார்த்துட்டு வரேன்னுச்சு. ஏன் எக்ஸாம் எழுதியிருக்கியா அப்படின்னுச்சு. அப்படி இல்லை, என் முதலாளி பொண்ணு 12th எக்ஸாம் எழுதியிருக்கு. அவர் எப்ப பொண்ணை திட்டினாலும் ஒழுங்கா படி, மரியாதையா நல்ல மார்க் வாங்கினா மேல படிக்க வைப்பேன், இல்லைன்னா ஏதோ ஒரு கழுத கையில உன்னை பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னே திட்டுறாரு. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு நல்லா படிக்கிற மாதிரி தெரியல. அதனால அங்கேயே இருந்தனா எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் ஏன் மருமவனா இருக்கிறத விட உன் வீட்டுக்கு ஏன் வருவேன்னுச்சு. நீங்க இந்த மார்க்குன்னு பிள்ளைகளை போட்டு விரட்டுறது இருக்குல்ல, தயவு செய்து படிக்க வைக்கலாம், தப்பு இல்லை, படிக்க வைக்கலாம். ஆனா இந்த பிள்ளைகளை அதுக்காகவே துடிக்க வைக்கிறது, அதுக்காகவே அதை விட கொடுமை என்னன்னா, இப்ப இந்த மாதிரி சொந்த பந்தம் எல்லாம் வந்திருக்கும்ல, இப்படி எல்லாம் ஒன்னா வந்திருக்கும்ல. நீங்க ஒரு சொந்தக்கார வீட்டுல கல்யாணம்ட்டா பையனை கூட்டு போக மாட்டானுங்க சார். மாமா எங்க தம்பி, தெரியாதா செய்தி? ஐயோ அவனுக்கு என்னாச்சு? 10வது பரீட்சை எழுதுறான் ஐயா. 10வது தான் பரீட்சை எழுதுறான். அவனுக்கு என்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு? 12வது பரீட்சை எழுது அப்படிமா. நீங்க பதட்டப்படுத்தி அப்படி பதட்டப்படுத்தி என்னன்னா, இப்ப நான் வெளிப்படையா சொல்றேன், இப்ப எல்லாம் சொன்னாங்க, தேர்தலை சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. இப்ப நான் கூட நினைச்சு பாக்குறது உண்டு. ஒரு சில செய்தியோட முடிக்கிறேன் சார். ரொம்ப